اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تبارك وتعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: كل نفس ذائقة الموت. صدق الله العظيم. أبا سعيد الخدري رضي الله تعالى عنه يقول: قال رسول الله صلى الله عليه وسلم: لقنوا موتاكم لا إله إلا الله. أو قال النبي صلى الله عليه وسلم: صدق رسول الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, இன்றிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய பாடங்கள் இறக்கக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடியவர்கள், இறந்தவர்கள், இவர்களுக்குரிய காரியங்கள் என்ன என்பதை பற்றிதான் நாம் பார்க்க இருக்கின்றோம். இறுதி கடன்கள், ஜனாயிஸ் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம். இறக்கூடிய நெருக்கத்தில், அதாவது சக்கராத்துடைய ஆளுநர் இருக்கின்றார்கள், இவர்களை நாம் காணும் போது என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றிதான் பார்க்க வைக்கின்றோம். அல்லாஹ் சொல்லும் பொழுது நான் குல்லுநஃப்ஸின் தாயிகத்துல் எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சந்தித்தே தீர வேண்டும். யாரும் நிலைத்தவர்களாக இல்லை, எல்லா நபர்களும் மரணத்தை சந்திக்க வேண்டும். நபிமார்களான மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஜின்னராக இருந்தாலும் சரி, ஏன் மலக்குகளே மௌத்தாகுவார்கள். ஒரு நாள் அவர்களுக்கு மௌத்து உண்டு. சூடு விடக்கூடிய மலக்கு அவங்க சூடு ஊதிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் ஊதி எல்லாம் பார்த்தாயிருவாங்க. ஊதி 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 அவர் மௌத்தாகுவார். மீண்டும் அல்லாஹ் மீண்டும் இரண்டாவது சூழ்நிலை சொல்வார். அப்பொழுது எல்லோரும் ஹயாத்தாகி வருவார்கள். அது கியாமத்துடைய நாட்கள். அப்ப மனிதனுக்கு இது நேரக்கூடிய சமயங்களில் இவன் என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா இன்னைக்கு நம்ம போறோம், சக்கராத்ல இருக்கக்கூடியவங்க பார்த்த உடனே அங்க போய் நம்மளுடைய பெரிய தவறுகள், செய்யக்கூடிய தவறுகள், அவங்க பக்கத்துல போய்கிட்டு அழுகிறது. இந்த மாதிரி இப்படி இருந்தியம்மா, நீ இந்த மாதிரி செஞ்சிருந்தா, இது போல செஞ்சிருந்தா, நீ இப்படி படுத்துட்டியம்மா, இப்படி படுத்து, அவங்க முன்னால் நாம் அழுது கொண்டு உலகத்துடைய காரியங்களை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். முதலாவதாக நம்முடைய அழுகைகளை, நம்முடைய சோகங்களை, அவர்களுடைய அந்த நிலைமைகளில் நாம் அவர்களுக்கு காட்டக்கூடாது. இரண்டாவதாக துன்யாவுடைய உலகத்துடைய பேச்சுக்களை பேசக்கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியது, உங்களில் இறப்பின் நெருக்கத்தில் இருப்போருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர அதுவும் என்ன செய்யக்கூடாது, சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது. அவங்கள்தான் இதெல்லாம் மெயினான ஒண்ணு. அவங்களிடத்தில் நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுமா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுமா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, நீ இந்த நேரத்தில் இருக்கீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு அப்படின்னு அதுவும் நாம் வலியுறுத்தக்கூடாது. கலிமா சொல்லுமாறும் வலியுறுத்தக்கூடாது. துன்யாவுடைய உலகத்துடைய காரியங்களை பற்றியும் பேசக்கூடாது. ஏன் அப்படின்னா பாவங்கள் அப்படியே இருக்கத்தான் செய்யும். மன்னிக்கக்கூடியவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அவர்கள் சொர்க்கத்தை அடைய வேண்டும். அவன் என்ன, அதனாலதான் என்ன செய்யணும், உலகத்துடைய காரியங்களை பற்றி நீங்கள் பேசாதீர்கள், உலகத்துடைய காரியங்களை பற்றி நீங்கள் சொல்லாதீங்க. இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க வந்திருக்காங்க, நீங்க ஒண்ணும் இல்லை, அவர்களுக்கு போங்க, போறப்ப நீங்க சலாத்தை சொல்லுங்கள், அவருடைய கரங்களை பிடியுங்கள். ஒண்ணும் இல்லை, அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடியது ஆறுதலான வார்த்தைகள். ஒண்ணும் இல்லை, லேசாயிரு, அல்லாஹ் லேசாக்குவா. கலிமாவை நிராகரித்தவர்களாக ஆகிவிடுவார்கள்.
அப்ப மொத்தத்துக்கு என்ன இந்த ஈமானே இவர்களை விட்டு போகக்கூடிய அளவிற்கு ஆகிவிடும். அதனாலதான் நான் கலிமாவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தவும் கூடாது, உலகக்கூடிய காரியங்களை பற்றி அவர்கள் நினைவூட்டவும் கூடாது. இரண்டும் சகராக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் செய்யக்கூடாது என்பதுதான் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு வலியுறுத்தக்கூடியது. எதை படித்தோமோ எது கேட்டோமோ அதனுடைய அன்றாடம் நடக்கக்கூடிய நண்பாக்கியத்தை والسلام على المرسلين والحمد لله رب العالمين.